ஓஎஸ் போட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக யார் வேணாலும் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது என்ன மெத்தட் ப்ரோ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷனான 21H2 இந்த வெர்ஷனை என்னோட பழைய லேப்டாப் 2GB RAM கொண்ட பழைய கவர்மெண்ட் லேப்டாப்பை அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபைல்ஸும் டெலீட் பண்ணாமல், ஈவன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் கூட டெஸ்க்டாப்பில் இருந்து ஷார்ட்கட்ஸ் ஃபைல் பட எந்த ஒரு ஃபைல்ஸ் இருந்தாலும் டெலீட்டே ஆகாமல் ஓஎஸ்ஸை ஈஸியாக பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ரெக்கமெண்ட்ஸ் என்னதுன்னா, ஓஎஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும் இருந்தால் போதும். 5.5 GB ஐஎஸ்ஓ ஃபைல் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ போல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னதுன்னா, 3 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க நடுவில் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணும்போது. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் நத்திங். 3 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 3 ஆப்ஷனே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நத்திங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ், உங்களுக்கு இருக்கிற ஃபைல்ஸ், லோக்கல் டிஸ்க் டிரைவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆகும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் இன்ஸ்டால் பண்ண ஆப் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கும் பட்சத்தில் டெஸ்க்டாப்பில் இருந்த இந்த ஃபைல்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் ஆகட்டும், அண்ட் உங்களோட ஃபைல்ஸ் எதுவுமே வந்து டெலிட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஜஸ்ட் உங்கள் பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷனுக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட பழைய லேப்டாப் ஐ திங்க் 2020 இந்த ஓஎஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ தான் வந்து அந்த லேப்டாப் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப், அதுக்கு தான் இப்போ அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓஎஸ் போட தெரியலனாலும் கவலையே பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டெப் பண்ணிட்டா மட்டும் போதும். ஈஸியாக அதுவே ஓஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். பட் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, ஹை ரேம் ஹை கன்ஃபிகரேஷன் கொண்ட லேப்டாப் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே உங்களோட அந்த அப்டேட் மெத்தட் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் ரொம்பவே கம்மியான ரேம் கொண்ட லேப்டாப், ரொம்பவே கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கிற லேப்டாப்பாக இருந்துக்கும் பட்சத்தில் ஐ திங்க் என்னோட லேப்டாப்பாக இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து எனக்கு எடுத்துக்கிச்சு. ஒட்டுமொத்த ப்ராசஸை முடிஞ்சு ஆஃப்டர் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எனக்கு எடுத்துக்கிச்சு. மேபி i3 i5 ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்டேட் பண்ணும்போது மேபி ஒரு 20 to 25 மினிட்ஸ், ½ an hourக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஓஎஸ் சேஞ்ச் பண்ண தெரியலன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. வெளியே எங்கள் கடையில் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ எவ்வளோ சார்ஜ் ஆகும் ப்ரோ ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குங்க கடையில் போய் 500 1000 கொடுத்துல ஓஎஸில் சேஞ்ச் பண்ணுறீங்க? ஈஸியாக நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த பூட் பண்ணி பென்ட்ரைவ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த சிஸ்டத்தில் தான் நம்ம விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் 21H2 அந்த ஐஎஸ்ஓ வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபைல்ஸும் டெலிட் ஆகாமல் நீங்களே டெஸ்க்டாப்பில் வந்து பாருங்கள், எந்த ஒரு ஃபைல்ஸும் வந்து டெலிட் ஆகாது. ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெர்ஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். லேப்டாப்பில் நம்ம விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு WINVERன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் ஷோ ஆகும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2004 அதாவது 2020 வந்து இந்த ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது நம்ம இந்த ஓஎஸ் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா எப்படி டவுன்லோட் பண்ணல தெரியலன்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருங்க. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பூட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஓஎஸ் வந்து அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்மகிட்ட வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் செட்டப் ஃபைல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்போ போல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டபுள் கிளிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பாப்அப் விண்டோ எஸ் கொடுங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. பழைய சிஸ்டம் இது ரொம்பவே ஹேங் ஆகுது. இதுவும் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். இப்போ இதில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் புது ஓஎஸ்ஸை. கண்டிப்பாக வந்து லேட் ஆகும், ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். கவர்மெண்ட் லேப்டாப் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்பவே கம்மி, அதனால் வந்து ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணணும். நம்ம புது லேப்டாப் அல்லது லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் ரொம்பவே ஹை கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப்னால் சீக்கிரம் வந்து அப்கிரேட் ஆயிரும். பழைய லேப்டாப்புங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் ஆகும். ஏன்னா பிகாஸ் இது 2GB RAM லேப்டாப் தான். இப்போ இன்ஸ்டால் விண்டோஸ் 10 நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து செக்கிங் யுவர் பிசி. இப்போ அக்செப்ட்.
ஸோ இதுதான் நமக்கு அந்த சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். ரெடி டு இன்ஸ்டாலில் இன்ஸ்டால் விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகிருக்கு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்ச் வாட் டு கீப் இதை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணோம்னா இதில் நமக்கு 3 ஆப்ஷன் ஷோ பண்ணியிருக்காங்க. நத்திங்னா எவ்ரிதிங் வில் பி ரிட்டன் இன்க்ளூடிங் ஃபைல்ஸ் ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். நம்ம இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் உட்பட இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிரும். அண்ட் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் சொன்னீங்கன்னா யுவர் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் வில் பி டெலிட்டட் பட் யுவர் ஃபைல்ஸ் வில் பி கெப்ட். நம்மளோட இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் ஆகட்டும் அண்ட் டெஸ்க்டாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து டெலிட் ஆகிரும். அண்ட் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நம்மளோட ஃபைல்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டாக இருக்கிறது கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் விண்டோஸ் செட்டிங்ஸ். எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் விண்டோஸில் அந்த செட்டிங்ஸ் இந்த வெர்ஷன்ஸ் மட்டும் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அல்லது நீங்கள் எல்லாமே டெலிட் பண்ணணும், நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுத்தாலும் பிரச்சனை, நான் புதுசாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் நத்திங் கொடுத்துங்க. அண்ட் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி வந்து கொடுத்துங்க. ஸோ உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த சூஸ் பண்ணுறதுக்கு விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்க. நான் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போது இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் தான் ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். மோர் தென் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட லோ ரேம் கொண்ட லேப்டாப். ஸோ அதனால் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் வந்து 0 to 100% வரைக்கும் உண்மையாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. வந்து பாஸ் பண்ணிவிட்டு 100 வரும்போது வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இருந்து 100 வரைக்கும் 11:22 கிட்டத்தட்ட 12:46 வரைக்கும் எனக்கு அந்த டைம் எடுத்துக்கிச்சு அப்டேட் ஆகிறதுக்கு. இப்போ தான் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ரீஸ்டார்ட் ஆகிட்டு எத்தனை தடவை ரீஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த அப்டேட்ஸ் கெட்டிங் ரெடி, இங்கே ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எத்தனை நேரம் டைம் எடுக்குது சொல்லி. ஸோ ஒன்ஸ் இப்போ ரீஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம விண்டோஸ் 10ஓட 21H2 இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என் வெர்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், 21H2 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஃபைல்ஸும் வந்து நம்ம போக கிடையாது, டெலிட் ஆக கிடையாது. நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் அதே நியூ ஃபோல்டர், அதே விஎல்சி மீடியா பிளேயரோட ஷார்ட்கட், க்ரோம் ஷார்ட்கட் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நம்ம வந்து பண்ண கிடையாது. இந்த மெத்தட் வந்து ஓஎஸ் போட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஓஎஸ் யாரை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். எந்த ஒரு ஃபைல்ஸும் டெலிட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அந்த 3 ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். எல்லா மெத்தட்ஸும் அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகி சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக வந்து நமக்கு புது வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து டெலிட் பண்ணால் பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறவங்க மட்டும் அந்த கீப் பர்சனல் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எதுவுமே வேண்டாங்கிற பட்சத்தில் அந்த நத்திங் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைல்ஸுமே வந்து இருக்காது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக விண்டோஸ் 10 ஆகட்டும் விண்டோஸ் 11 ஆகட்டும் எல்லா ஓஎஸும் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுற ஓஎஸ் பற்றின வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் டைம் ஆச்சுன்னா ஐ திங்க்
11:20க்கு நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். 11:15, 11:10க்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1:17 ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு. ஒரு பழைய லேப்டாப், ஸோ ரொம்ப கான்ஃபிகரேஷன் இல்லாத லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ணனால தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. 2 மணி நேரம் வந்து எனக்கு டைம் எடுத்திருக்கு. ஸோ அதனால் உங்களோட சிஸ்டம் ரொம்பவே ஹை கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா மேபி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கான்ஃபிகரேஷன் பொறுத்து இருக்குது சிஸ்டமோட OS சேஞ்ச் ஆகிற டைம். ஸோ லோ ரேம் கொண்ட லேப்டாப்புங்கனால கொஞ்சம் லேட் எடுத்துக்கிச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.